சென்னை திருமங்கலத்தில் துப்பாக்கிகளுடன் ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்த 20 ரவுடிகளை போலீசார் கைது செய்து துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்களை பறிமுதல் செய்துள்ளனர். சென்னையை அடுத்த திருமழிசை பேரூராட்சியில் சொத்து வரி, தொழில் வரி, காலி மனை வரி, குடிநீர், பாதாள சாக்கடை கட்டணங்கள் ஆகியவற்றை செலுத்தி இருக்கிறார்களா என்று பேரூராட்சி செயல் அலுவலர் மற்றும் ஊழியர்கள் அவ்வப்போது நேரில் சென்று உடனடியாக செலுத்த வேண்டும் என அறிவுறுத்துவதுடன் நோட்டீஸ் வழங்கி எச்சரித்தும் வருகின்றனர். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் குறித்து சென்னை புழல் ஒன்றிய அரசு தொடக்கப்பள்ளியில் மாவட்ட கல்வி அலுவலர் ஆய்வு மேற்கொண்டார். சென்னை கோயம்பேடு பூ மார்க்கெட்டில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் 8.5 ஏக்கர் பரப்பளவில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திறந்தவெளி பூங்கா அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை முதன்மை செயலாளர் காக்கர்லா உஷா மற்றும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழும உறுப்பினர் செயலர் அன்சுல் மிஸ்ரா ஆகியோர் கலந்து கொண்டு புதிய பூங்கா அமைக்கும் பணியினை பூமி பூஜையிட்டு தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து பூ மார்க்கெட் வளாகத்தில் 48 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருந்த செயற்கை நீரூற்றை திறந்து வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் கோயம்பேடு மார்க்கெட் நிர்வாக முதன்மை அலுவலர் இந்துமதி, பூ மார்க்கெட் துணைத் தலைவர் முத்துராஜ், வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு கையகப்படுத்தும் நிலத்திற்கு வழங்கும் இழப்பீட்டுத் தொகை எவ்வளவு என்பதை அறிவிக்க வேண்டும் என்று பொடாவூர் கிராம மக்கள் புதிய பசுமை விமான நிலைய திட்ட மாவட்ட வருவாய் அலுவலர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு வழங்கியுள்ளனர். கூடலூர் அருகே காட்டு யானை தாக்கி இளைஞர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூரை சுற்றியுள்ள பகுதிகளில் வறட்சி ஏற்பட்டுள்ளதால் காட்டு யானைகள் உணவு தேடி குடியிருப்பு பகுதிகளுக்குள் வருவது அதிகரித்துள்ளது. சென்னை கபாலீஸ்வரர் கோவில் பங்குனி பெருவிழாவை முன்னிட்டு பொதுமக்களின் வசதிக்காக போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 16ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை பொதுமக்களின் வசதியை கருதி தேவைப்படும் நேரங்களில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட உள்ளது. அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரியின் ஜாமீன் மனு 2வது முறையாக தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. வருமான வரித்துறை, அமலாக்கத்துறைகளில் லஞ்சம் ஊடுருவி இருப்பதை ஏற்க முடியாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் துப்பாக்கி மற்றும் வெடிகுண்டு கலாச்சாரம் தலை தூக்கி உள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். பஹ்ரைன் வாழ் தமிழ் மாணவர்களுக்கு தமிழ் பாடப்புத்தகங்களை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வழங்கியுள்ளார். பஹ்ரைன் வாழ் தமிழ் மாணவர்களின் நலன் கருதி 9 மற்றும் 10ஆம் வகுப்புகளுக்கான 138 தமிழ் பாடப்புத்தகங்களை அமைச்சர் வழங்கியுள்ளார். இஸ்லாமிய மக்களின் நலன்களை பேணுவதில் திமுக அரசு என்றும் உறுதியுடன் செயல்படும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்தில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இவ்வாறு பேசியுள்ளார். தருமபுரம் ஆதீனத்திற்கு மிரட்டல் விடுத்த வழக்கு தொடர்பாக தலைமறைவாக இருந்த மயிலாடுதுறை பாஜக மாவட்ட தலைவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தருமபுரம் ஆதீனத்திற்கு மிரட்டல் விடுத்த வழக்கில் தொடர்புடைய 4 பேரை தனிப்படை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் மயிலாடுதுறை பாஜக மாவட்ட தலைவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிறிஸ்தவர்கள் புனித பயணத்திற்கான நிதி உதவி பெற விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்த புனித பயணம் பெத்லகேம், ஜெருசலேம், நாசரேத், ஜோர்டான் நதி, கலிலேயா சமுத்திரம் மற்றும் கிறிஸ்தவ மத தொடர்புடைய பிற புனித தலங்களை உள்ளடக்கியதாகும். ஆதி தமிழ் குடிமக்களுக்கு சொந்தமான பஞ்சமி நிலங்களை மீட்டு தர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். பஞ்சமி நிலங்களின் நிலை என்ன, அவை இப்போது எங்கே, யாரிடம் உள்ளது என்பது குறித்த தெளிவான ஆய்வு அறிக்கையை வெளியிட வேண்டும் என்றும் சீமான் கூறியுள்ளார். திருப்பதி மலையில் பயங்கரவாத தாக்குதல் தடுப்பு ஒத்திகை நிகழ்த்தப்பட்டது. நள்ளிரவில் திடீரென நடைபெற்ற ஒத்திகையால் பக்தர்கள் குழப்பமடைந்தனர். வரும் மக்களவைத் தேர்தல் பாஜக என்ற கட்சியின் வெற்றிக்கான தேர்தல் அல்ல, பாரத தேசத்தின் வெற்றிக்கான தேர்தல் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியுள்ளார். மாலத்தீவில் இருந்து இந்திய ராணுவ வீரர்களின் முதல் குழு தாயகம் திரும்பியதாக மத்திய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் உறுதிப்படுத்தியுள்ளார்.
மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பின்னால் இருந்து தள்ளிவிடப்பட்டதில் கீழே விழுந்து காயமடைந்திருக்கலாம் என்று கொல்கத்தா SSKM அரசு மருத்துவமனையின் இயக்குனர் மணிமய் பந்தோபாத்யாய் கூறிய கருத்து பல சந்தேகங்களை எழுப்பிய நிலையில் அவர் விளக்கம் அளித்துள்ளார். அதில் பின்னால் இருந்து தள்ளப்பட்ட உணர்வில் முதல்வர் கீழே விழுந்திருக்கக்கூடும் என்ற தனது கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸைச் சேர்ந்த MPக்களான அர்ஜுன் சிங், திவ்யேந்து அதிகாரி ஆகியோர் பாஜகவில் இணைந்துள்ளனர். இந்திய ராணுவத்தில் முதல் முறையாக அப்பாச்சி தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் இணைக்கப்பட்டுள்ளன. ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் அப்பாச்சி தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் இந்திய ராணுவத்தில் இணைக்கப்பட்டுள்ளன. பாகிஸ்தான் எல்லையை ஒட்டி பாதுகாப்பு பணிகளுக்கு இந்த ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட உள்ளன என்று தகவல் வெளியாகியுள்ளது.